ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தர ஜங்க் ஃபுட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு தப்பாக நினைக்கிறாங்க. இப்போ நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் வீட்டிலேயே வெஜிடபிள்ஸ் மட்டுமே வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான சூப்பர் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கடையில் வாங்கி தர ஸ்நாக்ஸை விட நீங்கள் பண்ணி கொடுக்குற இந்த டிஷ்ஷை டெய்லி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக் எப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு. இன்னொன்று, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், 10 நிமிஷத்தில் குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம், ஓட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். இன்னொன்று என்னென்னா, இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, இது ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. ஸோ பெரியவங்களும் தைரியமாக இதை சாப்பிட முடியும், பசங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் 1 கப் எடுக்கிறோம். அடுத்தது 1/2 கப்பு ரவை எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் இதுக்கு வேண்டிய சால்ட் மட்டும்தான் இப்போ சேர்க்குறேன் இது. ஸோ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டு நம்ம வெந்நீரில், இது ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வெந்நீரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ஸோ ஓட்ஸ் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ஸோ அதனால் இது எல்லாருமே தைரியமாக சாப்பிடலாம். ஸ்நாக்குன்னு இருந்தால் கூட இது நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்கு. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற விடலாம். இப்போ நம்ம ஓட்ஸை ஊற வச்சுட்டோம், ஓட்ஸையும் ரவையும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கேரட்டு துருவி எடுத்துக்கோங்க, கேரட் 1 கப்பு. அப்புறம் கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி 1 கப்பு. கேப்சிகம் எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் ஒரே அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தோட இதுவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகா பொடி, ரொம்ப வேண்டாம் ஏன்னா பசங்களுக்கு பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் கோரியண்டர் பவுட்ரு 1/2 டீஸ்பூன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். சால்ட்டு அது 1/4 டீஸ்பூன். நம்ம சால்ட் ஆல்ரெடி ஓட்ஸில் ரவை மிக்சரில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு இதில் போடுங்க. நான் இப்போதைக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு போட்டுக்கோங்க சால்ட்டை. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸையும் இதுவும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதையும் எடுத்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். ஓட்ஸ் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, ஓட்ஸ் ரவையும். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றுக்கிறோம். கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதோட வெஜிடபிள்ஸையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கோம், அதை 4 கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பீஸ் எடுத்திருக்கோம். ஏன்னா பீஸில் ப்ரோட்டீன் ரிச்சு, பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் பீஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது பச்சை பீஸ்னால் நம்ம அப்படியே அதை 3ஐயும் சேர்த்து அரைச்சிடலாம்.
பீஸ் வந்து இந்த மாதிரிக்கு அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இதை ஓட்ஸோடு சேர்த்துடலாம். இப்போ இதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். ஸோ இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இவ்வளோ காய்கறி சேர்த்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நல்ல பசங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறோம். இன்னொன்று வந்து இதெல்லாம் கேரட்லாம் இருக்குது பாருங்கள், விட்டமின் ஏ, பீஸு, கேப்சிகம் எல்லாம் இருக்குது, விட்டமின் பி, கேபேஜெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். நம்ம வந்து டீப் ஃப்ரையும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். பசங்களுக்கு பிடிச்சும் சாப்பிடுவாங்க, பசங்க ரொம்ப பிடிச்சும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு முதல்ல பிளேட்டில் வந்து நம்ம ஆயிலை வந்து நல்லா தடவிக்கிறோம். ஸோ தட் எடுக்க வர்றது ஈஸியாக எடுக்க வரும். ஸோ ஆயிலை நல்லா தடவிட்டு இப்போ வந்து அந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் போடலாம். இதில் போட்டு நம்ம வந்து இட்லி ஸ்டீம் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸுக்கு ஸ்டீம் பண்ணணும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு ஸ்டீம் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரெக்டாக லெவல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி அதை போட்டு பண்ணிடலாம். ஸ்டீமர் பிளேட்டு தான் வேணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இதை போட்டு நம்ம லெவல் பண்ணி வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இதை மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். ஸோ வேக வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைமே. ஸோ நீங்கள் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இம்மீடியட்டாக பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவங்களும் நல்லா பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ இது பாருங்கள், ஸ்டீம் பண்ணியாச்சு. 15 மினிட்ஸ் வச்சு சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தட்டில் வந்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக்காக, இன்ட்ரெஸ்டிங்காக, ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக நிறைய ரெசிபீஸ் எங்கள் சேனலில் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் சேனலை லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.